அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என் ஜீவன் பேசுது. இன்னைக்கு என்ன பேச போகுது? இன்று வெளியாகி இருக்கிற அக்யூஸ் திரைப்படத்தை பத்தி ஒரு சிறப்பு பார்வை. இந்த படம் அஜ்மல் கான், யோகி பாபு, உதய் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தை பிரபு சீனிவாசன் இயக்கி இருக்கிறார். பிரபு சீனிவாசன் பத்தி சொல்லணும்னா, இவர் தமிழ் சினிமாவில் ரொம்ப காலமா நடன கலைஞராக பணியாற்றி இருக்கிறார். அதுக்கப்புறம் நடன இயக்குனராக பணியாற்றி இருக்கிறார். அதையும் தாண்டி கன்னடத்துல ஒரு 5 படங்கள் இயக்கி இருக்கிறார். முதல் முறையாக தமிழ்ல இந்த படத்தை இயக்கி இருக்கிறார். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துல அஜ்மல் கான் இதுவரை நடிச்ச படங்கள்லயே இந்த படத்துல ஒரு மாறுபட்ட வேடம் சொல்லுவாங்க இல்லையா, மாறுபட்ட கதாபாத்திரத்தை ஏந்தி அற்புதமா பண்ணியிருக்கிறாரு. அவர் இதுவரைக்கும் நடிச்ச படங்கள்ல காட்டாத முகத்தை, நடிக்காத நடிப்பை இதுல நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி யோகி பாபா ஒரு சில படங்கள்ல எதுக்கு இவரை சேர்த்துக்கிட்டாங்க, எதுக்கு இவரை போட்டாங்கன்னே தெரியாது. சும்மா ஒரு பேருக்கு யோகி பாபா இருக்கணுங்கிறதுக்காக பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த படத்துல அப்படி இல்லை. அற்புதமா அந்த ஒரு கதாபாத்திரமாவே இந்த படத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமா பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ரொம்ப இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு காமெடியான ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் உதயாவை பத்தி சொல்லணும்னா, அவர் ஒரு நடிப்பு போராளின்னு தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்கான ஜெயிச்சே அவன் சினிமாவுக்கு அவ்வளவு உண்மையா உழைச்சிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு அந்த நேரம் வரலையா அப்படி என்னன்னு சொல்ல முடியாது. அது எல்லாருக்கும், நிறைய பேருக்கு அந்த மாதிரியான சூழல் இருக்கு. அந்த சூழலை தாண்டி என்றாவது ஒரு நாள் வென்று விட மாட்டோமா அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்க ஒரு கலைஞர்கள்ல உதய் ஒரு ஆளு. அந்த வாய்ப்பு இந்த படத்துல அவர் கிடைச்சிருக்குதா எல்லாரும் நம்புறாங்க, நானும் நம்புறேன். அது மட்டும் இல்ல, அது அந்த இடத்துக்கான முதல் வெற்றிப்படியா இந்த படத்துல நடிச்சு அவர் அந்த இடத்த பிடிச்சிட்டாரு. இனிமேல் அவரை நம்பி எந்த படத்துல என்ன கேரக்டர்னாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதை இந்த படத்துல அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய கரியர்ல இதுக்கப்புறம் வேற மாதிரியான ஒரு டேக்கப் இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரமா இவர் பண்ணியிருக்காரு. படத்தை பத்தி கதையை சொல்றதுக்கு நாம தயார் இல்லை. அது சரியாகவும் வராது. ஒரு கதையை முன்னாடியே சொல்லி அது என்ன நிறை குறைகளை மட்டும் நம்ம அதுல பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நிறைன்னு பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக போயிட்டு இருக்கு. குறைன்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்துல ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 5 நிமிஷம் எங்க ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு கியூரியாசிட்டியோட ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்துல ஒரு 15 நிமிஷத்துல ஒரு 5 நிமிஷம் ஐயோ தடுமாற போதோ, படம் வேற மாதிரி போதோ அப்படின்ற ஒரு சின்ன இதாச்சு. அப்புறம் திரும்ப பிக்கப் ஆயிடுச்சு. பிக்கப் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்படி போக இன்டர்வல் கிட்ட நெருங்கும் போது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மைனா படத்தோட இன்னொரு வருஷன் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி அதுக்கான மைனா அளவுக்கு ஹிட் ஆகுமா அப்படின்னா அது ரசிகர்கள் கையில தான் இருக்கு. அந்த அளவுக்கான ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளே இருந்தது. போயிட்டே இருந்துச்சு. அந்த இன்டர்வல் வரும்போது மைனாவுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி, அப்படியே மைனா பிளே வேற இது வேறங்கிறது மாதிரி ஒரு இன்டர்வல் பயங்கரமான ஒரு பேங்க் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் முற்றிலும் வேற, ரொம்ப டென்ஷனை கிரியேட் பண்ணி அற்புதமான ஒரு மேக்கிங். ஒரு டைரக்டர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா, எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் போடுறதுக்கும், எடிட்டர் எவ்வளவுக்கு அவருடைய திறமையை காட்டுறதுக்கும் இடம் கொடுத்துருக்காரு. யார் மியூசிக் டைரக்டர், யார் எடிட்டர் அப்படின்லாம் கேட்கிற அளவுக்கு இது அதை பண்ணியிருக்கிறாரு. கைதேர்ந்த பெரிய ஃபைட் மாஸ்டர் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால பெரிய படத்துக்கான ஒரு வேலைகள் தான் இதுல தெரிஞ்சிருக்கு. டெக்னீஷியன் எல்லாமே வெல் டெக்னீஷியன். அதுக்கான மேக்கிங் ஃபிலிமா தான் இது நல்லா வந்திருக்கு. இதை படமா சொல்லணும்னா, ஒரு நல்ல சினிமா ரசிகன்னு நம்பி, அதாவது ஒரு போஸ்டர் ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த படத்துல என்னமோ இருக்கும் அப்படின்னு நம்புறோம்ல, அந்த நம்பிக்கையை எந்த ரசிகரையும் கெடுக்காது. கண்டிப்பா அதை திருப்திப்படுத்தும். நீங்க நம்பி இந்த படத்தை பார்க்கலாம். தீர்ப்பும் இதோட முடிவும் ரசிகர்கள் கையில் இருக்கு. இந்த மாதிரி படங்கள், இது சின்ன படம் பெரிய படங்கள்லாம் கிடையாது. நல்ல படம், தரமான படம், தரமான உழைப்பு, தரமான ஒரு டெக்னீஷியனுக்கான எல்லா டீமும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த டீம் இன்னும் நல்லா சிறப்பாக வரணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லி நன்றிகள். அந்த வணக்கம்.